நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடந்த 61வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் சிறந்த திரைப்படமாக தங்கமீன்கள் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான விருதினை உயர்திரு நாட்டின் ஜனாதிபதி திரு பிரணாப் முகர்ஜி அவரோடமிருந்து பெற்றுக்கொண்டேன். இயக்குனர் ராமும் அதற்கான ஒரு விருதினை பெற்றுக்கொண்டார். சிறந்த குழந்தை நட்சத்திரமாக தேர்வு செய்யப்பட்ட சாதனாவுக்கு ஒரு விருது கிடைச்சிது. பாடலாசிரியர் ஆனந்தையாலை பாடலுக்காக நா முத்துக்குமார் கிடச்சிது. இந்த விருதுகள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தருணமாக அமைஞ்சது. எங்களுடைய திரையுலக வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாகவும் அமைஞ்சது. இந்த விருதுகள் எங்களுக்கு மேலும் பொறுப்புகளை சேர்த்திருக்கிறது. அந்த பொறுப்புகளோடு அடுத்து வர படங்கள் தருவோம். தங்கமீன்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்னென்னா, ரொம்ப எளிமையாக ரொம்ப நேர்மையாக ஒரு விஷயத்தை, ரொம்ப கூட வேணாம், குறைந்தபட்ச எளிமை குறைந்தபட்ச நேர்மையோட ஒரு படத்தை பண்ணால் அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்றது மட்டும் இல்லாமல் விருதுகளையும் கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை எனக்கு தங்கமீன்கள் சொல்லிக் கொடுத்துச்சு. அப்புறம் தங்கமீன்கள் இன்னொரு விஷயம் சொல்லிக் கொடுத்துச்சு, எனது காத்திருத்தல் தான் கலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா தங்கமீன்கள் நாங்கள் படம் தொடங்கி ஒரு 3-4 வருடங்களுக்கு அப்புறம் தான் அது திரைக்கு வந்துச்சு. படப்பிடிப்பு எடுத்த நாட்கள் குறைவாக இருந்தாலும் கூட திரைக்கு வருவதில் நிறைய சிக்கல்கள், பொருளாதார சிக்கல்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அத்தனையும் தாண்டி அந்த படம் மக்கள் அந்த படத்தை வரவேற்றப்போ தான் நான் புரிஞ்சது என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம காத்திருந்து செய்கிறப்ப அந்த விஷயத்தினுடைய அழகும் அந்த விஷயத்தினுடைய அபூர்வமும் கூடுது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த விதத்தில் தங்கமீன்களுக்கு கிடைத்த அந்த தேசிய விருதுகள் என்பது காத்திருப்பு கிடைத்த விருதுகள் அப்படி தான் நான் பார்க்குறேன். படம் இட்ஸ் தி லாங்கிங் பிட்வீன் அ ஃபாதர் அண்ட் அ டாட்டர். இந்த படத்தில் நான் தான் செல்லம்மாவாக நடிச்சிருக்கேன். ஸோ கல்யாணி ராமங்கில் தான் கல்யாணிவாக நடிச்சிருக்காங்க, செல்லம்மாவோட அப்பா. ஸோ கல்யாணி வேறு ஊருக்கு போகிறாரு பணம் சம்பாதிக்கிறதுக்கோசம். ஸோ பொண்ணை தனியாக விட்டுட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு எப்போவுமே ஸ்கூலில் எல்லோரும் அவளை டீஸ் பண்ணுவாங்க. அவள் ரொம்ப கஷ்டப்படுவாள். அவள் ஃபேமிலியும் அவ்வளோவா சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா மட்டும்தான் ஒரே சப்போர்ட். ஆனால் அவங்களும் இப்போ இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஊருக்கு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறது அண்ட் அந்த குழந்தைக்கு என்ன ஆறுதுன்னு தான் அந்த ஹோல் படமே. அந்த படத்துக்கு தான் இப்போது நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு, 3 நேஷ்னல் அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஹோல் தங்கமீன்கள் டீமுக்கு கங்க்ராட்ஸ். செல்லம்மாவாக நடித்த சிறுமி சாதனா இந்த தேசத்தின் இந்த வருஷத்தின் சிறந்த குழந்தை நட்சத்திர விருது அவளுக்கு கிடைச்சிது. அவளுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படத்தில் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, ஆனால் எல்லாத்த விடவும் அதிகமாக கஷ்டப்பட்டது அந்த குழந்தை தான். அம்மா ரொம்ப வேர்க்குது, ஜன்னலையாவது தொறமா. எதுக்கு குயிலே காக்கான்னு பார்த்துட்டு இருக்கவா? ஒழுங்கா படிடி, அப்பதான் சாயங்காலம் சடங்க விடு. நித்யஸ்ரீ, நீ ஃபெயில அவனை பூத்தி வச்சுட்டாங்களா? இல்லை, எங்கள் ஸ்கூலில் கதை போட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் நான் அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சரி ஃபாஸ்ட்டாக இந்த ஜன்னலை கொஞ்சம் துறையேன். ராமங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அதுவும் குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோவா சான்சஸே கிடைக்காது படத்தில் நடிக்கிறதுக்கு, பட் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ ராமங்கிள் அது என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராமங்கிளோட எஃபர்ட்ஸ்க்கும் ஹேட்ஸ் ஆஃப். என் நண்பன் நா முத்துக்குமார், அவன் பாடலாக எழுத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. அவனுக்கு எப்போது சிறந்த பாடலாசிரியர் விருது கிடைச்சிருக்கணும். ஒவ்வொரு தடையும் கிடைக்கும் நான் நம்புவேன், பட் கிடைக்காம போயிடும். இந்த தடவை அது என் படத்தில் ஆனந்த யாழை பாடலுக்காக கிடைச்சதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். குறிப்பாக இந்த பாடல் ஆனந்த யாழை பாடல், தாய் மகன் உறவை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்குது. தந்தை மகள் உறவை பற்றிய பாடல்களை விரல் விட்டு என்ன விடலாம். அந்த வகையில் இந்த பாடல் என்னுடைய நண்பன் ராமோட திரைப்படத்தில் எனக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதற்காக நான் இயக்குனர் நண்பன் ராம், அப்புறம் அந்த படத்துடைய இசையமைப்பாளர் நண்பன் யுவன் சங்கர் ராஜா, இந்த பாடலை பாடிய ஸ்ரீராம் பார்த்தசாரதி அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ரொம்ப எக்ஸைட்
எக்ஸைட்டிங்காக இருந்தது விக்யான் பவனில் போய் இந்த நேஷ்னல் அவார்ட் வாங்குறதுக்கு. நிறையா ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் அவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. எல்லா அவார்டீஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் என்னோட சேர்ந்து சோம்நாத்துக்கும் சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு அவார்ட் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேலும் தமிழ் திரையுலகத்திற்கு ஒரு பொன்னான காரணம் சொல்லணும். ஏன்னா நாங்கள் டெல்லியில் இருக்கும்போது கூட வந்து இயக்குனர் சசிகுமார் தலைமுறை படத்துக்காக வந்து வாங்கினார். மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திராவின் பேரன் ஸ்ரேயாஸ் அதற்காக பெற்றுக்கொண்டார். வல்லினம் திரைப்படத்தின் எடிட்டர் ஷாபு அவருக்கு ஒரு விருது கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம். April 16th லைஃப்பில் மறக்க முடியாத நாள். ஏன்னா நேஷ்னல் அவார்டு அனௌன்ஸ் பண்ண நாள். எடிட்டர் சுரேஷ் நண்பர் அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னாரு. என்னால் நம்பவே முடியாது. நான் எடிட்டிங்கில் இருந்தேன், திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி சொல்லுவேன். என்னால் என்ன பேசுகிறேன்னு தெரியல. உடனே நானே அசைஞ்சு உட்காந்து டிவிலாம் பார்க்குறேன். டிவியில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம், அதே டைமில் ஒரு பயமும் இருந்தது. உண்மைதானே இந்த விஷயம், நம்ம ஓவர் என்ஜாய் பண்ணுறோமோ அப்படின்னு பயம் இருந்தது. பட் அப்புறம் நான் அருள்நிதி சார் நக்குல்லாம் ஃபோன் பண்ணி பேசினாங்க என்கிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொல்லும்போது தான் நான் நம்பினேன். ஓகே உண்மையிலேயே அப்படின்னு. அப்படியே ட்விட்டரில் பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, ஓகே நமக்கு நேஷ்னல் அவார்டு. அந்த தருணம் வந்து லைஃப்பில் வந்து என்ன சொல்கிறது, எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணுவோம், ஏதோ அசிஸ்டண்டாக இருக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் லைஃப்பில். வழி இந்த மாதிரி படம் கிடைக்கும் போது ஓகே இந்த படத்து மூலிமா நம்ம பெட்டர் மூவிஸ் பண்ணலாம், நல்லா ஏதோ ஒரு சின்ன ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்குன்னு நினச்சிருந்தேன். ஏய் என்ன தனி காட்டுறியா? முதலாண்டு ஜெயிச்ச பிரிய புடுங்கியா? ரெண்டாவது ஆட்டம் என்ன கிழிக்கிறேன்னு பாப்பண்டா. நேத்து யாரா இதுல ஓவரா சீனை போட்டுது? ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் புது காலேஜ்னு பயம் இருக்கும். ஃபைனல் இயர் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பயம் இருக்கும். செகண்ட் இயர் எதுக்கு பயப்படணும்? வல்லினம் பற்றி தெரியும் எனக்கு, இந்த படத்தில் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். இது ஐடென்டி கார்டு இது நம்ம கிடைக்கும்னு நினைப்பேன். பட் நேஷ்னல் அவார்ட் லெவலில் எனக்கு கிடைச்சது மாதிரி சந்தோஷம் வேறு என்ன சொல்ல முடியாது. ஐம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். அந்த ஒரு சந்தோஷம் வந்து என்னோடய ஃபேமிலியும் சரி, எங்கள் அம்மா அப்பாவும் சரி, என்னோடய ஒய்ஃபும், என்னோட 8 months old டாட்டர் டேனியா, எல்லாருக்குமே வந்து என்ன சொல்கிறது, எல்லாருமே அவளோட கிஃப்ட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தோம். டேனியா பிறந்த அப்புறம் அந்த ஒரு சந்தோஷமான செய்தி இது. ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப சந்தோஷமான தருணம். அறிவழகன் சார் மீட் பண்ணும்போது ஏதோ நம்ம டீமுக்கு கிடைச்ச ஒரு அவார்டு மாதிரி அவர் வந்து அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நம்ம ஒரு படத்துக்கு கிடைச்ச அவார்டு வந்து அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு இ வாஸ் ரியலி ஹாப்பி அவர். ஸோ அந்த தருணம் என் லைஃப்பில் மறக்க முடியாது. அங்கேருந்து வந்து நாங்கள் டெல்லி போன போது அங்கே நம்ம ராம் சாரை மீட் பண்ணேன், தங்கமீன்கள் டைரக்டர், அப்புறம் சசிகுமார் சார், அங்கே சாதனா, முத்துக்குமார் சார் எல்லாரும் மீட் பண்ணி ஒரு ஃபேமிலியாக நல்ல ஒரு அவங்களோட ஃபேமிலிஸோட எங்கள் ஃபேமிலியெல்லாம் மிங்கிள் ஆகி அந்த ஒரு தருணம், அந்த 2 நாளும் வந்து ரொம்ப அழகான தருணம் வந்தது. ஏன்டா வர போகிறவங்களாம் பேஸ்கெட் பால், ஃபுட்பால், வாலிபால், கபடின்னு விளையாடி ஜெயிச்சா அப்போ எங்கள் கேமுக்கு என்ன மரியாதை இருக்கு? ஜாமீன் கிட்ட கட்டல, என்கிட்ட கட்டல. இப்போ மேட்ச் வச்சு விளையாட்டுங்கிறது வெறும் விளையாட்டு. இட்ஸ் நாட் ஜஸ்ட் a game alone, it's a game. அண்ட் ப்ரெசென்ட் அவார்டு அந்த ஃபங்க்ஷனில் அப்போது நிறைய இந்தியன்ஸில் இருக்க லெஜெண்டரி டைரக்டர்ஸு, நிறைய மக்கள் அங்கே மீட் பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் வல்லினம் படத்தை பற்றி பேசினாங்க. அங்கே இருக்க ஜூரிஸ்லாம் வந்து எங்கள் படத்தை பாராட்டும் போது எங்களுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வல்லினம் மாதிரி ஒரு படம் சமுதாயத்துக்கு முக்கியமான ஒரு படம், தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படம் அது. அந்த படத்தை பற்றி அவங்களாம் அது பேசினாங்க. அதை வந்து ரொம்ப அவ்வளோ பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இதுக்காக தானே இவ்வளோ ஆசைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், இதெல்லாம் இன்றைக்கி நடந்திருக்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் சொன்னாங்க வல்லினம் மாதிரி ஒரு படம் வந்து அடிக்கடி வந்து தமிழ் சினிமாவில் வந்து வரணும், அந்த மாதிரி நிறைய. ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப சந்தோஷமானது இருந்தது அந்த இடத்துல இருந்தது டெல்லி. அப்புறம் ஒரு குறும்படத்துக்கெல்லாம் கூட விருது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாட்டி தான் நாங்கள் போகும்போது தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப ஒரு ஊக்கமாகவும் ரொம்ப மரியாதைக்குரிய விருதாகவும் அவங்களுக்குலாம் அமைஞ்சது. தர்மம்னு ஒரு படத்துக்கு கிடச்சிது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு 7 விருது இந்த வாட்டி வந்து தமிழ் திரையுலகத்திற்கு கிடச்சிது அப்படின்றது வந்து எட்டற்ற மகிழ்ச்சின்னு சொல்லணும். இந்த ரெட்டடிப்பு மகிழ்ச்சி நேரத்தில் எங்களுக்கு வந்த இந்த ஒரு பொறுப்புகள் ரொம்ப கூடியிருக்கிறதால உற்சாகத்தோடு அடுத்து வர படங்களும் பொறுப்புணர்ச்சியோட நல்ல படங்கள் மக்களிடையே சென்றடைய வழி செய்வோம். ஏன் இப்படி உம்முன்னு உட்காந்துட்டு இருக்க? எங்கள் அம்மா திட்டிட்டான். ஏன்? நான் ஒழுங்காகவே படிக்க மாட்டேன்றேன், அதனால தான். எங்கள் அம்மாவும் அப்படித்தான். அதனால நான் நாளைக்கு செத்து போகிறேன். ஏன் நாளைக்கு செத்து போகிற? ஏன்னா எனக்கு நைட்டு எங்கள் அம்மா பூரி சொல்கிறாங்களே, அதனால தான்.
அப்ப நீ செத்து போடுதா இருந்தா அந்த கொள்ளரத்துல காட்டுக்கலாம், அங்க போய் செத்து போயிரு. அப்படின்னா நீ தங்க மீன் ஏறலாம். ஆனா எனக்கு அங்க பசிக்குமே. பயப்படாத, நான் உனக்காக காஸ்ட்லியான பொருள் வாங்கி போடுறேன்னு. ப்ராமிஸா? ப்ராமிஸா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலுமகேந்திரா சாரோட தலைமுறைகள் படம் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கினது வந்து ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அதே மாதிரி வருத்தமாகவும் இருக்குது. என்னென்னா அவர் இல்லாதது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், அவர் இந்த படம் ஆரம்பித்த ப்ரெஸ் ஷோ இங்கே தான் நடந்தது. ப்ரெஸ் ஷோவாக இருக்கட்டும், ட்ரெய்லர், டீசர் எல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ எனர்ஜியாக அவங்ககிட்ட பேசினார், எல்லாமே பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரியும். உணர்ச்சி வசமாகவும் பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த படத்தை அவ்வளோ நேசித்து பண்ணார். ஸோ அவர் இல்லை, அதுதான் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. முதல்ல இந்த படம் நடிக்க கூப்பிடும்போதே சார் சொன்னார், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னார். கதை சொல்லி முடிச்சுட்டு சொன்னார், என்ன நினைக்கிறேன் அப்படின்னு. ஐ செட் ஸோ சான்சஸ் ஆஃப் வின்னிங் அ நேஷ்னல் அவார்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இட் ஹஸ் ஹேப்பன். Very happy that this film has won an award. I should congratulate the whole team, including the producer side, my artist, and Shreyas, to you too. ஒரே ஒரு வருத்தம், சார் இல்லை. Grandpa, what is that? அதுவா? Yes. அது சாமிப்பா. What is Sami? சாமி God. This? ஆமாப்பா, God. No, this is a stone. டேய், கல்லெல்லாம் இல்லைப்பா, கடவுள். Grandpa, look. என்ன இது? It's me, Grandpa. இதுவா? Yes. ஆதி, இது நீ இல்லை. It's me, Grandpa. ஆதி, சொல்கிறேன்ல, இது நீ இல்லை. Take a good look. ஆதி, இது நீ இல்லை, இது ஒரு பேப்பர் துண்டு, புரியுதா? தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் அது சிலை தான். பல வருஷங்களுக்கு அப்புறம் தான் கண்ணதாசனோட வரிகள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நம்ம வந்து கிரியேட்டர்கள் வயசாகிடுச்சுன்னு சொல்லி நம்மளாம் ஒதுக்கி வச்சிடறோம். கிரியேட்டருக்கு என்றைக்குமே வயசு ஆகாது. அவங்க எப்போ வேணாலும் படம் எடுக்கலாம், எந்த வயசில் வேணாலும் படம் எடுக்கலான்னு நிரூபிச்சுட்டு போனவர் தான் பாலுமகேந்திரா சார். அவர் வந்து முடியும் அப்படின்னு நிரூபித்தார். அதுக்கு வயசெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்த்திட்டு போனார். ஸோ இந்த தலைமுறைகள் போன தலைமுறைகளை கௌரவிக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து நம்ம தமிழகத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அவளை கௌரவிக்காமலே விட்டுட்ருக்கோம். அது நம்ம எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் பண்ணணும். அது சினிமாவில் இந்த மூஞ்சியும் வராதான்னு பரதேசியாக சுற்றி கொண்டிருந்த என்னை கடவுளும் பிதாமகனும் மறந்துவிட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்று அரவணைத்து தன்னுடைய கடைசி படமான தலைமுறைகளில் என்னையும் நடிக்க வைத்தார். அந்த நடிக்கிறப்ப 2-3 நிகழ்வுகளை சொல்லணும். நானும் ஒரு நல்ல நண்பர்கள் நிறைய டைமில் யதார்த்தமாக எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருப்போம். சரி, ஷூட்டிங்கில் நம்ம அவரும் அப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டிங்கு ஒரு காட்சி சொல்லிகிட்டு இருக்காரு. உன்னையும் என்னையும் ஒன்றா பார்த்தா உன் பெருசு உண்டு இல்லைன்னு பண்ணிடும், இதுதான் டைலாக்கு. ரவி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் சொல்லிடுவேன் சார், ரெடி சார்னாரு. நான் ரெடி இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் தயவுசெய்து அப்படின்னாரு. நானும் உன்னையும் என்னையும் ஒன்றா பார்த்தா உன் பெருசு உண்டு இல்லைன்னு பண்ணிடும் அப்படின்னு சொன்னேன். இந்த சிங்கத்துக்கு காட்டுக்குள்ளே சிங்கம், வயசான சிங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிச்சுன்னா அது உருமுமே. அது மாதிரி ஏன் ரவி தலை இந்த ஆட்டம் ஆட்டுறீங்க, சாதாரணமாக சொல்கிறது ஏன் இப்படி ஆட்டுறீங்க அப்படின்னாரு.
பக்கத்தில் இருக்கிற சசியை பார்த்தேன். அவர் என்னமோ வேறு ஏதோ ஷூட்டிங் வந்த மாதிரி சத்தமே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தார். சார் கூட நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தது 2000 கதை நேரம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்ல, சிலவங்களுக்கு மறந்துருப்பீங்க. அவருடைய 53 கதைகளில் 33 நான் நடிச்சிருந்தேன். எனக்கு அவருடைய பேரனுக்கு ஆவணா சொல்லி கொடுத்தாரு படத்தில். அந்த மாதிரி தான் எனக்கு சினிமா அவர் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. இல்லை இது பண்ணணும். ஆக்டிங்கை விட எனக்கு ரியாக்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சார் தான் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப ஸ்மாலாக சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ண ஒரு படம். அண்ட் கண்டிப்பாக சார் எப்போவுமே சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் கோன் டு வின் அ நேஷ்னல் அவார்ட். அண்ட் அதே மாதிரி நடந்திருக்கு. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் டீம். அவருடைய சினிமா பட்டறையில் நான் ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அவர் இறக்கிறதுக்கு ஒரு 1 மந்த் முன்னாடி ஃபோன் பண்ணி நீங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு வரணும், சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னாரு. நான் போய் அவரை பார்க்கல அப்படிங்கிறது ஐ ஃபீல் ஐ ரிக்ரெட் இட். தேங்க்யூ சார். இன்னொரு நிகழ்வு என்னென்னா, அடுத்த நாள் ஷூட்டிங் வண்டலூர் ரோட்டில் நிறைய கார்கள்லாம் போயிட்டுருக்கு. ரவி, சின்ன இடம், நீங்கள் டைலாக் தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிக்கங்க. அங்கே உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வேண்டாம். நான் டிஎஃப்டி படிக்கிறது இது வரைக்கும் எடுத்த படத்தில் எந்த ஒரு ஹீரோவுக்குமே டைலாக் பேப்பரை கொடுத்தது கிடையாது. ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு கொடுக்குறேன், தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிக்கினார். சரி, நீங்கள் அப்படி ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவு எழுதிங்கன்னா அந்த முடிவு எனக்கொசரம் மாற்ற வேண்டாம் சார், நான் மனப்பாடம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி பேசினேன். அந்த வேகனரில் பார்த்திங்கன்னா சின்ன இடம், அந்த ஃப்ரண்ட் சீட்டில் அவ்வளோ வயசுலேயும் கூனி குறுகி இந்த லைட்ஸ் எதுவுமே இல்லை, ஒரு தெருமாக்கள் எதுவுமே இல்லை. அந்த இதில் அவர் தான் ஆன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக அடம்பிடிச்சு பாருங்கள், இந்த படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே ஆன் பண்ணி அவ்வளோ அழகாக எடுத்தார். நடிப்பு யதார்த்தமான நடிப்பு. நீங்கள் நடிக்கவே வேண்டாம் ரவி, நீங்கள் எப்போவுமே இயல்பாக இருக்கிற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நிறையா பேசலாம், எனக்கு சரியாக ஞாபகம் வரல. இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த எனது நண்பர், இயக்குனர், தயாரிப்பாளர் திரு சசிகுமார் அவர்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருக்கேன், சண்டை கூட போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு, அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வின் பண்ண மற்ற வின்னர்ஸுக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் இங்கே தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ. Grandpa, என்னப்பா? where are you going? நான் ஆற்றுக்கு போகிறேன்ப்பா. What is ஆத்துக்கு? ஆற்றுக்கு எனக்கு தெரியாதப்பா, நீ உங்கள் அம்மாகிட்ட போய் கேட்டுக்க, நான் அவசரமாக போகிறேன். இதே மேடையில், அந்த தேசிய விருது கொடுக்கப்பட்ட அதே மேடையில் என்னோட டைரக்டர் பாலு மகேந்திரா சாருடைய தலைமுறைகளுக்கு சிறந்த ஒருமைப்பாட்டிற்கான படத்திற்கான விருதும் கொடுத்தாங்க. அதை அவருடைய பேரன் ஸ்ரீயாஸ் வாங்கினார். ஒரு தாத்தாவாக தன்னுடைய பேரனுக்கு என்னுடைய இயக்குனர் இதை விட ஒரு சிறந்த பரிசு கொடுத்துருக்க முடியாதுங்கிறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். My name is Shreyas. I am the grandson of Balu Mahendra. I am very happy that this film got the award, and it was a very touching film for me because the bond between the grandfather and grandson was a lot, and I liked the environment which it was set in. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்ட் கிடச்சதுனால. இந்த படம் அவர் சார்பாக நான் ப்ரொடியூசராக மேடையில் ஏறி வாங்கினேன் அவார்டு. அவர் சார்பாக அவர் பேரை வாங்கினார், ஸ்ரேயாஸ் வாங்கினார். வாங்கும்போது எனக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்டே இருந்தது. படத்தில் பார்த்திங்கன்னா அவர் இறந்த பிறகு அந்த விருது வாங்குறது பேரன் தான் வாங்குவான். ஸோ ரியல் லைஃப்லேயும் அது நடந்திருக்கு. அவர் இறந்த பிறகு அந்த பேரன் தான் போய் அவார்டு வாங்கினான். ஸோ அதை நடத்திட்டு போயிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு நெகிழ்வான ஒரு விஷயமா ரொம்ப இதாக இருந்தது எங்களுக்கு. உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த படத்தை அவ்வளோ தூரம் நீங்கள் விமர்சனமும் சரி எல்லாமே அவ்வளோ தூரம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இது பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த விருது அவர் எனக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போனது மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு, சினிமா நேசிக்கிற எல்லாருக்கும் இந்த விருதை எல்லாருக்கும் சமர்ச்சிட்டு போயிருக்கார் பாலு மகேந்திரா சார். ஸோ அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
உங்கள் விஜய். யாரு கண்ணு என்ன கண்ணு இப்படி திடீர்னு வந்துக்கிறா? இல்ல விஜய், உள்ளவா கண்ணு, இது ஓ வீடுதா, உள்ளவா. ஐயோ ஐயோ, வெளிய நான் ஒரு லூசு. வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிக்கு ஆர்த்தி இருக்க வந்துக்கிறேன் பாரு. ஐயோ, என் கையும் ஓடல காலும் ஓடலையே, இப்படி திடீர்னு வந்துக்குதே. மவராசி என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வல்துகால் எடுத்து வச்சு உள்ளவா கண்ணு. விஜய் இல்லையா ஆண்டி? என் கண்ணு ஆண்டினா அத்தை தானே, சித்தி இல்லையே. அத்தை தான். அதானே பார்த்தேன். சித்தினா தப்பா புடுங்கண்ணு. நீ உள்ளார போ, படி அண்ட கொட்டிட்டு வந்துடுறேன். ஏங்கா அந்த ஆயா பொண்ணு இன்னத்துக்கு ஓ விட்டாண்ட வந்திருக்குது? ஆயா கீயாண்ணே மூஞ்சிய பேத்துருவேன். அது சின்ன டாக்டர், என் மவனை கட்டிக்க போற பொண்ணு. ஐயா மெய்யாலுமா? ஆமா, இல்ல கட்டி இன்னத்துக்கு போஸ்டர் பார்க்க டாக்டர் வரணும். வாழ்வுதான் போ. கீழ் கத்திரி என்ன பண்ணி நிக்கிறேன்? மேல் கத்திரி என்னடா நூல் என்ன அத்தூர நூல் என்னடா? ஏய் எல்லாம் தெரியும், நாளை பார்த்து போடா. நூல் உரத்துக்கு நம்ம நூல் அத்து விட்டாரு. என்ன மந்தூரம் இந்தா. இதுவா? தேங்க்ஸ். மெமரி கார்டில் கரெக்டாக இதுல. நீ காப்பாத்தினது யாரு தெரியுமா? ஆல் அட்ரஸ் விசாரிச்சா காப்பாற்ற முடியும். மெய்யாலுமே பேசு உடம்பு இல்ல, அதான் இட்டாந்தேன். எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க தெரியுமா? நான் பண்ணி என்ன யூஸ்? தப்பு ஏமலே தான் இருக்குது. உங்க பின்னாடியே சுத்தி இருந்தல, அதான் சீப்பாத்துட்டீங்க. ஆனா ஒண்ணுங்க, லவ் பண்ண சொல்ல போய் சொல்லலாம், ஆனா லவ் பண்றேன்னு சொல்லக்கூடாதுன்னு பெரிய பெரிய லவர்ஸ்லாம் சொல்லிக்கிறாங்க. விஜய் எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? வேணாங்க, நான் மெய்யாலுமா வந்த போது நான் அசிங்கப்படுத்தினீங்க. இப்போ என்ன இருக்கு பேச? ஐயோ நான் சொல்றது கொஞ்சம். என்ன பெருசா சொல்ல போறீங்க? சாரிம்பீங்க. மனுஷனா பிறந்தா போஸ்டர் ஓட்டர் பசா மாதிரி நெஞ்சில் கொஞ்சம் ஈரம் இருக்கணுங்க. ஒரு அது இருக்கணும், ஒரு ஃபீலிங். வாழ்க்கைன்றது ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறத கேக்குறியா? நீ காப்பாத்தினது யாரோ இல்ல, என் அப்பா. இப்போ உன்னாலதான் என் அப்பா உயிரோட இருக்காரு. தேங்க்ஸ். எங்கடா என் மருமவ? நீ என்னடா கண்ணத்தை தடவி நிக்கிற? ஹலோ, நான் மது பேசுறேன். இதான் என் நம்பர், ஸ்டோர் பண்ணிக்கோ. என்னென்ன ஸ்டோர் பண்றது? உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோ. அதானே போன்ல. அதான் நம்பர் குத்து பேச வச்சு. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? இப்படிதான் உங்க அப்பாரும் என்னை பார்த்து லூசு மாதிரி சிரிச்சுக்கினே இருப்பாரு. நான் லூஸ் இல்ல. கஸ்மாலா லவ் வந்தாலே எல்லா ஆம்பளைங்களும் லூசு தான் விஜி.